அண்மை செய்தி. மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மக்களவையில் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக சென்று காகிதங்களை கிழித்து எறிந்ததாக கூறி காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் உட்பட 9 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட 9 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பாக ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாடாளுமன்றத்துடைய மக்களவையினுடைய அவை நடவடிக்கைக்கு எதிராக நடந்து கொண்டதாக கூறி 9 மக்களவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரிலிருந்து நீக்கம் செய்து துணை சபாநாயகர் உத்தரவிட்டார். இதற்கு முன்பாக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாண்புகளுக்கு எதிராக நடந்து கொண்டதாக கூறி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானம் என்பதை கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த 9 எம்பிக்களும் நீக்கம் செய்யப்பட்டார்கள் இந்த கூட்டத்தொடரில் இருந்து. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்ட பலரும் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக துணை சபாநாயகருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தன்னிச்சையாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களை எல்லாம் எழுப்பி தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நீடித்து வருகிறது. முதல்ல சிக்கிம் மாநிலத்தினுடைய டோக்லாம் பகுதிகளில் சீன ராணுவத்தினுடைய 4 பீரங்கிகள் இந்திய எல்லைக்குள் நுழைந்தது குறித்து முன்னாள் ராணுவ தளபதி MM நரவணே எழுதியிருக்கூடிய புத்தகங்கள் குறித்து ராகுல் காந்தி பேசியதால் ஏற்பட்ட ஒரு அமளி, அதைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையிலே ஏற்பட்டக்கூடிய வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச முற்பட்ட போது ஏற்பட்ட அமளி என 2 காரணங்களால் இன்று அவை முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டது. குறிப்பாக இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியதிலிருந்து 3 முறை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையிலே 3வது முறை ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பாக ராகுல் காந்திக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தகம் மற்றும் காகிதங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் கிழித்து எறிந்து காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த அமளியில ஈடுபட்ட 9 எம்பிக்களை தான் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தலைமையில நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நாளை காலை 11 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை காலை 11 மணிக்கு மீண்டும் மக்களவை கூடியதும் இதே விவகாரத்தை நாடாளுமன்றத்தினுடைய மக்களவைக்குள்ளும் கேள்விகளாக எழுப்பவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த எம்பிக்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வினோத், சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக சென்று அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் காகிதங்களை கிழித்து எறிந்து அமளியில் ஈடுபட்டதாக கூறி 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.